சிஎம் விஜயை நோக்கி சகாயம் ஐஏஎஸ் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி. அப்படி என்ன கேள்வியை கேட்டார்? விஜய் என்ன தப்பு செஞ்சார்? அது பற்றி தான் பேச போகிறோம். தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததுமே தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்சம் எல்லாம் இனி இருக்காது, ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு தமிழ்நாட்டை முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருவாக்கி விடுவார் என்று நிறைய பேர் நம்பினாங்க. அப்படி நம்பியதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சகாயம் ஐஏஎஸ் என்று சொல்லலாம். ஏனென்றால் கடந்த ஆட்சி காலத்தில் தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்கள் ஊழலை லஞ்சத்தை எதிர்த்து சில இடங்களில் பேசியிருந்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை படைப்போம் என்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பேசிட்டு வந்தாங்க. அப்போ ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு புதிய அரசு, 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு புதிய அரசு வந்திருக்கு, இவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றி விடுவார்கள் என்று நிறைய பேர் நம்பினாங்க. அப்படிதான் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்பு கூட இந்த புதிய அரசை பாராட்டியிருப்பார், வாழ்த்தியிருப்பார், இந்த அரசின் செயல்பாடுகள் எல்லாம் வாழ்த்தியிருப்பார். அப்படி வாழ்த்திய ஒரு நபர் திடீரென்று அரசை ஏன் எச்சரிக்க வேண்டும், ஒரு விமர்சனத்தை ஏன் வைக்க வேண்டும் என்று பார்த்தால், முதல்ல சகாயம் ஐஏஎஸ் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, விஜய் அவர்களை நோக்கி தான் அவருடைய கேள்வியும் அவருடைய கருத்துகளும் இருக்கிறது. பொது பணத்திலிருந்து ஒரு பணத்தை கூட நீங்கள் எடுக்க மாட்டேன், ₹1 கூட நீங்கள் தொட மாட்டேன்னு சொன்னீங்க, யாரையும் தொடவும் விட மாட்டேன், தொட்டவர்களையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அப்படி நீங்கள் சொன்னப்போ மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வச்சாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு இப்போது ஊழல் அமைச்சர்களை எல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்களே. குறிப்பாக அதிமுகவை சார்ந்த விஜயபாஸ்கரை பெயர் சொல்லி நேரடியாகவே விமர்சித்திருக்கிறார் சகாயம் அவர்கள். பொதுவாக சகாயம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் நேரடியான விமர்சனங்கள் எல்லாம் அதிக அளவில் அவர் வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த இடத்தில் விஜயபாஸ்கரை நேரடியாக அவருடைய பெயரை சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு இருக்கிறது, சட்டவிரோதமாக கல்குவாரிகள் அவர் நடத்திட்டு வரதா குற்றச்சாட்டு இருக்குது, அது உண்மையும் கூட என்று சொல்கிறாரு. ₹2000 ₹3000 கொடுத்து தான் இந்த தேர்தலில், அதாவது ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து மக்களுக்கு பணம் கொடுத்து தான் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, வழக்குகள் இருக்கிறது. ஊழலின் உச்சம் தொட்ட ஒருத்தரை கட்சியில் சேர்த்து வச்சிருக்கிறீங்களே ஏன்? இப்படி வச்சா எப்படி லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். சகாயம் அவர்களுடைய இந்த கேள்விக்கான காரணம் என்ன? முதலமைச்சர் விஜய் மீதான வன்மமா, தமிழக வெற்றி கழகத்தின் மீதான வன்மமா? ஒரு நேர்மையான அதிகாரி என்று பெயர் வாங்கிய சகாயம் அவர்களால் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு முதலமைச்சராக முடியலை, ஆனால் விஜய் அவர்கள் திடீரென்று அரசியலுக்கு முதலமைச்சர் ஆகிட்டாரே என்கிற வன்மமா என்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேள்விகளை எழுப்பலாம். அவர்கள் அப்படி நினைத்து கொள்ளலாம், அது அவர்களுடைய உரிமை. அவங்க அப்படி தான் பேசிட்டு வர்றாங்க, அப்படி தான் நினச்சிட்டு வர்றாங்க. அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லாருமே அப்படி தான் அவங்க நினச்சிட்டு வர்றாங்க. சரி, அது இருக்கட்டும். ஆனால் சகாயம் அவருடைய இந்த கேள்வி அவருடைய தனிப்பட்ட கேள்வியா என்றால் அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்கிற செய்தி வந்ததிலிருந்து தற்போது வரைக்கும் பரவலாக தமிழக வெற்றி கழகத்தின் மீது இது ஒரு பெரிய ஒரு கரையாகத்தான் இருக்கிறது. இந்த குட்கா கரை எப்படி விஜயபாஸ்கர் மீது ஒரு கரையாக இருக்கிறதோ அதே போன்ற ஒரு கரையாகத்தான் விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறார். இந்த குட்கா வழக்கு, குட்கா எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்களை சீரழித்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். குட்கா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டதற்கு பிறகு சட்டவிரோதமாக தமிழ்நாட்டில் குட்காவை உற்பத்தி செய்ய, பதுக்க, அதை விற்பனை செய்ய விஜயபாஸ்கருக்கும் இன்னும் சில அதிகாரிகளுக்கும் ₹40 கோடி வரைக்கும் லஞ்சம் வழங்கப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. இப்போ விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டே இதுதான். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்னும் 12 வாரத்தில், 12 வாரம்னா கடந்த ஒரு சில வாரங்களுக்கு, ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்று நினைக்கிறேன், நீதிமன்றம் 12 வாரத்தில், அடுத்த 12 வாரங்களில் இந்த குட்கா வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி நீங்கள் உங்கள் கட்சியில் இணைத்தீர்கள்? எந்த அடிப்படையில் இணைத்தீர்கள்? விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்க்காம உங்களுக்கு ஆட்சி நடத்த முடியாதா? எந்த அடிப்படை, என்ன காரணத்திற்காக, என்ன அளவீட்டில் நீங்கள் விஜயபாஸ்கரை உங்களுடைய கட்சியில் இணைத்தீர்கள் என்கிற கேள்வி எழுகிறது. பொது பணத்தை தொட்ட யாரையும் விடமாட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. விஜயபாஸ்கர் பொது பணத்தை தொட்டார் என்கிற குற்றச்சாட்டுகள் பல இருக்கிறது. மக்களுக்கு ₹2000 ₹3000 பணம் கொடுக்குறாரு ஓட்டுக்கு அப்படின்னா அந்த பணம் யாருடைய பணம்? எல்லாம் பொது பணத்தை கொள்ளையடித்து கொடுத்தது தானே, எல்லாருக்குமே தெரியுமே. அது வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்றால் எங்கிருந்து கொடுக்கிறார்கள்? ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள், ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரை கூட வச்சுருக்கிறீங்க.
சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. இவ்வளவு ஊழலின் உச்சம் தொட்ட ஒருத்தரை நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ விஜயபாஸ்கருக்கு இந்த வழக்குகளில் எல்லாம் அவர் தண்டிக்கப்பட்டார் என்றால், இந்த 12 வாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று, இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா, அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது என்றால் எப்படி பார்க்கும் தமிழக வெற்றி கழகம்? விஜயபாஸ்கரை கட்சியிலிருந்து நீக்கி விடுவீர்களா? அப்படி நீக்கி விடுவீர்கள் என்றால் எதற்கு இணைத்தீர்கள்? இப்போது என்ன தேவை? அப்போது மற்ற கட்சிகளுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? இதைத்தான் திமுக செய்தது, இதைத்தான் அதிமுக செய்தது. இதுவரை இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் எல்லாருமே இவங்க ஊழல்வாதிகள். இந்த அரசுகள் வந்து திமுக அரசு, அதிமுக அரசு எல்லாம் ஊழல் அரசு, லஞ்சத்தில் திளைத்து போன அரசு என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. அப்போ அந்த அரசின் பிரதிநிதிகளாக இருந்து ஊழலை செய்தவர்களை, லஞ்சத்தை வாங்கியவர்களை, கொடுத்தவர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய அரசில் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய கட்சியில் வைத்திருக்கிறீர்கள்? நாளை உங்களுடைய அரசிலும் நீங்கள் வைத்திருப்பீர்களா என்கிற கேள்வி எழுகிறது. இப்போ விஜயபாஸ்கராக இருக்கட்டும், மற்ற ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்து தேர்தலில் போட்டியிட வைத்து அவர்களை அமைச்சராக்குவீர்களா? உங்கள் கட்சியின் பொறுப்பாளர்களாக முக்கிய பொறுப்புகளை வழங்குவீர்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள்? விஜய் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் தூய சக்தின்னு நீங்கள் இப்போ நம்ம கூட விமர்சனம் செஞ்சுருந்தோம் இந்த விஜயபாஸ்கர் இணைந்ததை. தூய சக்தி, தூய சக்தி. இந்த வாஷிங் மிஷினில், அதாவது இந்த தூய சக்தி வாஷிங் மிஷினில் இந்த குட்கா கரை கூட காணாமல் போயிடும், தூய்மையாயிரும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதைத்தான் இப்போது சகாயம் அவர்கள் பேசியிருக்கிறார். சகாயம் அவர்களுடைய இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. அரசு, தமிழக வெற்றி கழக அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். சும்மா நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்கள் வந்து இனி நாங்கள் செய்கிறது எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்வோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்து வருகிறார்கள். விஜயபாஸ்கரை கட்சியில் நீங்கள் இணைத்ததோடே தமிழக வெற்றி கழகத்தின் மீதான அந்த பார்வையே மாறிவிட்டது. இது இன்னும் மற்றொரு அதிமுக தான் தமிழக வெற்றி கழகமா என்கிற ரீதியில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகளை மக்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான புள்ளிகளையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்பதற்கான வேலையையும் நீங்கள் பார்ப்பது என்பது, அப்போ எந்த இடத்தில் நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. திமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டோடு அமைச்சர்கள் அதிமுகவுக்கு போவாங்க, அதிமுகவிலிருந்து ஊழல் குற்றச்சாட்டோடு அமைச்சர்கள் திமுகவுக்கு போவாங்க. இப்படிதான் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தப்போ ஊழல் குற்றச்சாட்டு, அவர் திமுகவுக்கு போனார். அப்போ கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. அவர் இப்போது அமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி தான் விஜயபாஸ்கர். எப்படி செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனதும் செந்தில் பாலாஜியை ஒரு புனிதர் போன்ற திமுகவினர் பேசினார்களோ, அதே போன்று தான் விஜயபாஸ்கரை இன்றைக்கு ஒரு புனிதர் போன்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நீங்கள் முன்வைத்த மாற்று அரசியலா? இப்போ உங்களுடைய கட்சியில் ஒருவரை இணைக்கிறீர்கள் என்றால் எந்த அடிப்படையில் நீங்கள் இணைப்பீங்க? அவருடைய தகுதிகள் என்ன? அவருடைய பின்புலம் எப்படி இருக்க வேண்டும்? இல்லை யாரை வேணாலும் நாங்கள் இணைப்போம், எல்லாரும் வாங்க, நாங்கள் வீட்டை திறந்து வச்சுருக்கிறோம், யார் வேணாலும் நீங்கள் வந்து கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்பது போன்று உங்களுடைய நிலைப்பாடு இருக்கா? இல்லை எங்கள் கட்சி ஊழலுக்கு எதிரானது, லஞ்சத்திற்கு எதிரானது, ஒரு நேர்மையான நபர்களைத்தான் நாங்கள் கட்சியில் இணைப்போம், அப்படி ஏதாவது வரையறை வைக்கப்பட்டிருக்கா? இல்லை எந்த வரையறையுமே இல்லையா? எவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வேணாலும் உங்ககிட்ட இருக்கட்டு, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கா, இல்லை உங்ககிட்ட நிறைய ஆட்கள் இருக்காங்களா, ஆதரவாளர்கள் இருக்காங்களா, நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் வாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள், கட்சியில் முக்கியமான பொறுப்புகளை, பதவிகளை நாங்கள் தருவோம், அமைச்சராக கூட நாங்கள் மாற்றுவோம், அப்படி ஏதாவது நீங்கள் வச்சுருக்கிறீங்களா? என்ன தேவை இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயபாஸ்கர் போன்ற நபர்களை உள்ளே இணைப்பதற்கு? அதே போல் தான் ஜெகத் ரட்சகன் அவருடைய மகன், அவரை இணைச்சி வச்சுருக்கிறீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரை சேர்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் வருவாரா? அவர் வந்தால் அவரை ஏற்பீங்களா? செந்தில் பாலாஜி உங்கள் நிலைப்பாடு என்ன? நிறைய பேர் வர்றாங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி போன்ற நபர்கள், திமுகவினுடைய மற்ற ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கக்கூடிய திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், இவங்கெல்லாம் உங்களுடைய கட்சியில் வந்தால் அவர்களை இணைத்துக் கொள்வீர்களா? எந்த அடிப்படையில் கட்சியில் ஒருவரை இணைக்கிறீர்கள்? அதை வந்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா இது ஒரு அரசு. நீங்கள் தாவேகா என்பது வெறும் கட்சி அல்ல, இப்போது தாவேகா அரசாக மாறி இருக்கிறது. அப்போ நாங்கள் வந்து மாற்று என்று சொல்லி நீங்கள் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா யாருக்கு மாற்று என்று நீங்கள் சொன்னீங்களோ அவங்களே உங்கள் கட்சியில் சேர்த்து வச்சிருக்காது அப்படிங்கிறது. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு எதை சொன்னீர்களோ, வெற்றி பெற்றதும் உடனடியாக நீங்கள் எதை சொன்னீர்களோ அதிலிருந்து இப்போது அப்படியே தடம் மாறி உங்களுடைய பயணம்
செல்கிறது என்பதுதான் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய கேள்வியாக, அவருடைய ஒரு புரிதலாக இருக்கிறது. நம்முடைய புரிதலும் அப்படிதான் இருக்கிறது. பார்ப்போம், சகாயம் அவர்களுடைய கேள்விகளுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பதில் சொல்ல போகிறது, முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.